படிக்க ஸ்டார்ட் பண்ணி 90% பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா சிலபஸை படிக்காமல் நேரடியாக புக்கை படிக்கிறது தான். அதாவது இன்றைக்கி வீடியோவில் டிஎன்வி சிலபஸை பற்றி எப்படி டீகோட் பண்ணி படிக்கிறது, எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லி பார்க்கலாமா? வணக்கம், நான் தான் உங்கள் ஸ்டடீஸ் மோனி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிலபஸ் டீகோடிங், அதாவது இப்போது சிலபஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன். சிலபஸ் 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், அதுக்கப்புறம் 2வது ஆப்டிடியூடு, மென்டல் அபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? 3த்தையும் பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் சரிங்களா? தமிழ், இங்கிலீஷு. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அப்படின்னா 25 கொஷின், அதாவது ஃபிக்ஸட் சிலபஸில் இருக்கிறது எல்லாமே ஆப்டிடியூட் பொறுத்தவரை இது இம்பார்ட்டண்டான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது நீங்கள் மேக்ஸ் 25க்கு 25 எடுத்தாலே, கொஞ்சம் மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை என்னது அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9, கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்தவரை. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட ஒரு கேட்ட கொஸ்டின் என்னதுன்னா, சிலபஸ் எப்படி படிக்கணும், எந்த புக்கில் எப்படி படிக்கணும், எல்லாமே படிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக தான். ஸ்டெப் 2 என்னது அப்படின்னா டாபிக் மேட்சிங் வித் புக் மேப்பிங். அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சிலபஸ் வைஸ் உள்ள டாபிக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் படிக்கிறது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். அரசியலமைப்பின் முகப்புரை இல்லைதா அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பை எடுத்துதான்னு வச்சுக்கோங்களேன். இந்திய அரசியலமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரலாறு, இந்திய அரசியலமைப்பு, பின்புலம் அப்படின்னு சொல்லி நிறைய வரும்ல. அதில் இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அது 6th இருக்குது, 10th இருக்குது, 12th இருக்குது. ஸோ இந்திய அரசியலமைப்பு எங்கே இருக்கோ அதில் உள்ளது ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ அதை பார்த்து படிக்கணும். நீங்கள் வேர் டு ஸ்டடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வேர் டு ஸ்டடி டெலிகிராம் சேனலில், என்னோடய சேனல்லே நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தாலே புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு. அது எங்கே இருக்குது அப்படின்னா 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது. ஸோ சிலபஸில் ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 என்னதுன்னா ஹை வெயிட்டேஜ், அதுக்கப்புறம் லோ வெயிட்டேஜ். சரியா? எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஹை வெயிட்டேஜ் எது அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குற இடம் என்னதுன்னா தமிழ், ஆப்டிடியூடு, யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி ஹை வெயிட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரியாரிட்டி எங்கே கொடுக்குறது அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை இயற்பியல், வேதியியல், குறைவான கொஷினை கேட்பாங்க. அதில் முக்கியமான மட்டும் படித்தா போதும், எல்லாத்தையும் படிக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது என்னதுன்னா ஆக்ஷனபிள் அட்வைஸ் ஃபார் ஃப்ரெஷருக்கு. என்னது அப்படின்னா நான் டே 1, டே 2, டே 3லே சொன்னேன், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸை நீங்கள் ஃபோனில் பார்த்து படிக்கிறத விட பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு டேபிளில் ஒட்டி வச்சா கூட உங்களுக்கு எப்படி என்ன சிலபஸ் நம்ம முடிச்சிருக்கோமா, எப்படி படிக்கிறோம் அப்படின்னு தெரியும். சிலபஸ் செக்லிஸ்ட், அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் படித்து முடிச்சிட்டிங்க, ஆனால் அதை படித்து முடிச்சதும் சிலபஸில் டிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. அது ரொம்ப